முற்கால பாண்டிய சோழர்களுடைய காலத்திற்கு அப்புறம் வந்த பல்லவர்களுடைய காலத்தில் தான் தமிழ் வரி வடிவ வளர்ச்சி அடைஞ்சுது. இது நிகழ்ந்த ஆண்டு கிபி 750. கிபி 750க்கு அப்புறம்தான் வரி வடிவத்தில் தமிழ் ஒரு புதிய நடை போட்டு வளர ஆரம்பிச்சது. கோவை மாவட்டத்தில் இருகூரில் சோழர் கால ஒரு செப்பேடு கிடைச்சது. இந்த செப்பேடு 11 மற்றும் அல்லது 12ஆம் நூற்றாண்டை சார்ந்த செப்பேடாக இருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இந்த 11ஆம் நூற்றாண்டை சார்ந்த அந்த செப்பேட்டில் தமிழ் எழுத்துக்கள் அங்கே அச்சிடப்பட்டு இருக்கு. செப்பேடுகளில் இருந்த மொழி தமிழ். மிகச்சரியான வரி வடிவத்தோட அந்த செப்பேடுகளில் தமிழ் பயன்படுத்தப்பட்டிருக்கான சான்று அதுதான். இந்த செப்பேடு கண்டுபிடிக்கப்பட்ட நாள்ல இருந்து அது பல்வேறு புதிய அற்புதமான தகவல்களை தொடர்ந்து இந்த தமிழ் சமூகத்திற்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதில் க அப்படிங்கிற எழுத்தோட அந்த செப்பேடு ஆரம்பிக்குது. க அப்படிங்கிறது செப்பேடுகள் நிறைய கிடைச்சிருக்கு. அதில் அந்த செப்பேடு முதல் செப்பேடு அப்படிங்கிறத குறிப்பதற்காகத்தான் 1ஆம் எண்ணை குறிப்பதற்காக அந்த காலத்தில் க அப்படிங்கிற எழுத்தை பயன்படுத்தி இருக்காங்க. இப்படி தமிழ் கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டுகளிலேயே வரி வடிவத்தோட செப்பேடுகளில் இடம்பெற்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பான அம்சமான ஒரு விஷயமாக இருக்கு. கிபி 9ஆம் நூற்றாண்டை ஒட்டிய பாண்டியர் சோழர் காலத்து கல்வெட்டுகளில் காணப்படுகின்ற எழுத்துக்கள் ஒருநிலை வடிவுடன் வனப்பும் பெற்று விளங்குகின்றன. கிபி 12ஆம் நூற்றாண்டிற்கு பின்னர் எழுத்துக்கள் இன்றைய எழுத்துக்களின் தொடக்க அமைப்பை பெரும்பாலும் பெற்றுவிட்டன என்று கூறலாம். கிபி 18ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தமிழகத்திலிருந்து தமிழ் மொழிக்கு அரும்பணியாற்றிய வீரமாமுனிவர் தமிழ் வரி வடிவில் உள்ள சில சிரமங்களை போக்கினார். மெய்யின் இயற்கை புள்ளியோடு நிலையல் என்று தொல்காப்பியம் பேசுகிறது. பல கல்வெட்டுகளில் மெய்யெழுத்தின் மேல் புள்ளி காணப்படுகிறது. ஆயினும் ஓலை முதலியவற்றில் புள்ளி காணப்படுவதில்லை. அதையும் நடைமுறையில் கடைபிடிக்க வழிகாட்டினார் வீரமாமுனிவர். அவையெல்லாம் இன்று நமக்கு சாதாரணமான ஒன்று என்றே தோன்றினாலும் அதனால் ஏற்பட்ட பெரும் பயனை சிந்திக்கும் பொழுது அதன் அருமைப்பாடு நமக்கு புலப்படும். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இனம் நம்முடைய தமிழ் இனம். நம்முடைய தமிழ் மக்கள் அந்த காலத்தில் முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படி 3 சங்கங்களில் பல்வேறு விதமான வகைகளிலும் பல்வேறு வகையான புதிய நெறிமுறைகளையும் தமிழை வளர்த்துருக்காங்க. இந்த 3 காலகட்டங்களில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் இன்னைக்கு உலகளவில் உலக புகழ் பெற்று இருக்குது அப்படிங்கிறது நம்ம அறிஞ்ச செய்தி தான். ஆனால் இந்த காலகட்டங்களில் எழுதப்பட்ட அனைத்து நூல்களும் அனைத்து இலக்கியங்களும் நமக்கு கிடைச்சிருச்சா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. பல நூல்கள் கடல் கோள்களாலும் அன்னைக்கு இருந்த மக்களுடைய விழிப்பின்மையாலும் பல நூல்கள் காணாமையே போயிருச்சு, அழிஞ்சு போயிருச்சு. மிச்சமான நூல்கள் தான், மிச்சமான அந்த இலக்கியங்கள் தான் நமக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் மரியாதையும் கொடுத்துட்டு வருது. சிற்பக்கலை. நம் நாட்டு சிற்பக்கலை மரபின் சிறப்பியல்புகளில் ஒன்று ஆடற்கலையின் இலக்கணங்களை இக்கலையில் புகுத்தியதாகும். சிற்ப வடிவங்கள் நின்றாலும் அமர்ந்தாலும் கிடந்தாலும் வேறு எந்த அமைதியில் இருப்பினும் அவை ஆடற்கலை இலக்கணத்திற்கு ஏற்றவாறு அமைந்திருப்பதை காணலாம். ஆனால் சிற்பியானவன் ஆடற்கலை இலக்கணத்தை அப்படியே கையாளவில்லை. அதற்கு மாறாக ஆடற்கலை இலக்கணத்தை நன்கு உணர்ந்து மனதில் கொண்டு வேண்டிய அளவிற்கு அதை தழுவி தன்னுடைய அழகுணர்ச்சியையும் புகுத்தி தான் எப்பொருளில் எவ்விடத்தில் எதற்காக அமைக்கின்றானோ அவற்றிற்கு ஏற்றவாறு சிற்ப வடிவத்தை ஒடித்து வளைத்து நெளித்து கைகளை கால்களை அங்கும் இங்குமாக மாற்றி தன்னுடைய அழகை அதில் வர்ணிப்பான். அதுதான் சிற்பியினுடைய சிறப்பு. பார்ப்போர் கலை அழகை மட்டுமின்றி அதன் உட்கருத்தையும் உணருமாறு செய்து விடுகிறான் சிற்பி. இத்தகைய செயலில் ஈடுபடும் பொழுது உடற்கூறுகளை இயல்புக்கு மீறி மிகையாக அமைக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகின்றது. இதனால் கை முத்திரைகளிலும் ஆசனங்களிலும் உடல் வளைவுகளிலும் தனித்தன்மை உருவாகிறது. அதனால் சிற்பக்கை அமைதி உடல் அமைதி பற்றிய வரம்புகளை உணர்த்தும் இலக்கண நூல்கள் தோன்றலாயின. சங்க இலக்கியமான தொல்காப்பியம் மனித வாழ்க்கையை அகம்னும் புறம்னும் பிரிச்சது. அக வாழ்க்கை அப்படிங்கிறது கணவன் மனைவி அன்பாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை அகம்னும், ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய அரசியல் வாழ்வை புறம்னு சொல்லுச்சு தொல்காப்பியம். இப்படி அகம்னும் புறம்னும் மனித வாழ்க்கையை பிரித்து கூடின தொல்காப்பியம்
பல்வேறு விதமான தகவல்களை, மனித வாழ்க்கைக்கு அடிப்படையான விஷயங்களை சொல்லிட்டு போச்சு. அன்னைக்கு அரசனை மக்கள் எல்லாருமே கடவுளாக பார்த்தார்கள். மக்களை கடவுளாக அரசர்கள் பார்த்த காலம் அந்த காலம். அதே போல மக்களை அரசன் எப்படி பார்த்தானா, தன்னுடைய சொந்த குழந்தைகளை போல பார்த்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லுது சங்ககாலம். இந்த காலகட்டங்களில் மக்கள் தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய யாரேனும் ஒரு மனிதனாவது பசியோட பட்டினியாக இருந்தானா அந்த அரசன் அரச வாழ்க்கைக்கு அல்லது அரச பீடத்தில் இருக்கக்கூடிய தகுதி இழந்தவன் அப்படின்னு சொல்லுது சங்ககாலம். அதனால தான் அரசர்கள் அந்த காலத்தில் மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதில் மிக 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 முக்கியமான கவனம் செலுத்தி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்த்து முதல்ல மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை செய்வது தான் தன்னுடைய கடமையாகவும் வாழ்வியல் நெறியாகவும் போற்றி பாதுகாத்து வந்தார்கள் அந்த காலத்து அரசர்கள். அப்படி அரசர்கள் மக்களுடைய நலனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய நிலையை பின்னாடி செலுத்தி அப்படி மக்களுடைய நலனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்த காலம் சங்ககாலம். கல்வெட்டுகள் தரும் செய்திகள். தமிழ்நாட்டில் கோயில் இல்லா ஊர் இல்லை. பண்டைய நாளில் கோயில்கள் சிறந்து விளங்கின. ஊர் நிர்வாகங்கள் முழுவதும் கோயில்களிலேயே நடந்தன. எனவே பல்வகை செய்திகளையும் தருகிற கல்வெட்டுகள் கோயில் சுவர்களிலேயே அமைக்கப்பட்டன. அக்கோயில்களுக்கு வழங்கப்பட்ட பல்வகை மானியங்களை பற்றியும் அக்கல்வெட்டுகளில் காணலாம். தமிழகத்தில் கல்வெட்டுகள் தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் பொறிக்கப்பட்டன. கல்வெட்டுகளில் பெரும்பாலும் முதலில் ஸ்வஸ்தி, ஸ்ரீ என்ற இரு சொற்கள் காணப்படும். அதற்கு அடுத்து மெய்கீர்த்தி, அதன் பின் மன்னன் பெயரும் அவன் ஆட்சி புரிந்த ஆண்டும் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஒரு மன்னனுடைய 30வது ஆண்டு கல்வெட்டு கிடைத்தால் அம்மன்னன் 30 ஆண்டுகளுக்கு குறையாத காலம் ஆட்சி செய்தான் என்பது புலப்படும். இப்படி அரசர்கள் ஆண்ட கால அளவை ஓரளவு செம்மையாக கணக்கிட முடியும். சங்ககாலம். முதுகில் விழுப்புண் ஏற்பட்டால் அது கோழைத்தனம் அப்படிங்கிற வீரம் செறிந்த காலம் அந்த சங்ககாலம். புலியை முரத்தால் அடித்து துரத்திய வீரப்பெண்கள் வாழ்ந்த காலம் சங்ககாலம். இறந்து பிறந்த குழந்தையினுடைய மார்பில் விழுப்புண் ஏற்படுத்தி வாளால் கீறி புதைத்த காலம் சங்ககாலம். இப்படி வீரம் செறிந்த காலமாக இருந்த அந்த சங்ககாலத்தில் போர் அப்படிங்கிறது ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படை தேவையான ஒரு விஷயமாக பாவிக்கப்பட்டு வந்தது. போரிலும் கூட போர்க்குற்றங்கள் எதுவும் நிகழாமல் குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணிகள், ஆடு மாடுகள் இவற்றுக்கு எந்த விதத்திலும் தீங்கு நேராத வண்ணம் சரியான பாதையில் நீதியின் அடிப்படையில் நடந்தது அன்றைக்கு இருந்த போர். இன்னைக்கு போர் அப்படிங்கிறது எல்லா விதமான யுத்த நியதிகளையும் அழிச்சு குழந்தைகள்னு பார்க்காம, கர்ப்பிணிகள்னு பார்க்காம அனைவரையும் கொலைக்களத்திற்கு அழைத்து சென்ற ஒரு காலமாகத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய யுத்தம் இருக்குது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே போர்க்குற்றங்கள் என்ன, அந்த போர்க்குற்றங்கள் எந்த விதத்திலும் நிகழாத வண்ணம் தான் போர் புரியணும் அப்படின்னு தனக்குள்ளேயே ஒரு கட்டுப்பாடை வகுத்துக்கிட்டு வாழ்ந்த காலம் அந்த சங்ககாலம். இந்த சங்ககாலத்தை பற்றி பல்வேறு விதமான விஷயங்கள் நிறைய நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இந்த சங்ககாலத்தில் மன்னர்களும் மக்களும் மிகவும் மகிழ்ச்சியாக ஒரு வாழ்ந்த காலம். அதனால தான் நம்ம தமிழனுடைய பெருமை உலகளவில் பறைசாற்றுவதற்கு பல்வேறு விதமான இலக்கியங்கள் உருவாவதற்கு அடித்தளமாக இந்த காலம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். கல்வெட்டுகளின் வாயிலாக பல்வேறு அரசர்கள் எந்த காலகட்டங்களில் ஆட்சி புரிந்தார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம். திருமேனிகள் எழுந்தருளிவித்த செய்தியும் ஆபரணங்கள் கொடுத்த செய்தியும் கல்வெட்டுகளால் புலப்படுத்தப்படும். கல்வி முறை பற்றிய விவரங்களும் கூட கல்வெட்டுகளிலிருந்து கிடைக்கின்றன. அடிப்படை கல்வி மட்டுமன்றி பல கலைகளை பயிற்றுவிக்கும் கல்லூரிகளும் இருந்தன. அவை பெருங்கோயில்களிலேயே அந்த காலத்தில் அமைந்திருந்தன. எனவே அவற்றை திருச்சுற்றாலை கல்லூரி என கல்வெட்டுக்கள் கூறும். அங்கு என்னென்ன கலைகள் கற்பிக்கப்பட்டன, ஆசிரியர்களின் தகுதி என்ன, அவருக்கு அளித்த ஊதியம் அல்லது நிலக்கொடை விவரம், ஒவ்வொரு துறையிலும் எத்தனை மாணவர்கள் பயின்றன, ஊராட்சி முதலியவற்றில் மாணாக்கர்கள் பங்கு பெறலாமா கூடாதா என்பன போன்ற செய்திகளும் விளக்கங்களும் கல்வெட்டுகளிலிருந்து கிடைக்கின்றன. உலக அளவில் குறிப்பாக காலை உணவாக மிகச்சிறந்த உணவு அப்படின்னு பார்த்தோம்னா இட்லி, சாம்பார், சட்னி தான். இதை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு வெளியிட்டு இருக்கு. ஆனால் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த இட்லிக்கு
நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய இடம் உலக அரங்கில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக சரியான இடத்துல இந்த பெருமை மிக்க இட்லி போய் சேரலை. என்ன இட்லிக்கு இவ்வளோ பெரிய மகத்துவமா அப்படின்னா நிச்சயமாக இருந்திருக்கு. ஏன்னா சேர சோழ பாண்டியர் காலத்திலேயே இட்லி அப்படிங்கிற உணவு இருந்ததாக வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. இட்லி முதன்முறையாக கிபி 920கள் தான் இட்லிங்கிற உணவே இந்த உலகத்துக்கு வந்துச்சு. அதையும் தமிழர்கள் தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் பல்வேறு குறிப்புகள் அதற்கு முன்னாடியே கம்பர் காலத்திலிருந்தே இந்த உணவு இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இவற்றுக்கெல்லாம் சரியான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னாலுமே நம்மளுடைய உணவான இந்த இட்லி இன்னைக்கு உலகளவில் சரியான, மிகச்சரியான, மிகவும் ஆரோக்கியமான உணவாக உலக மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் அதற்கு சரியான அங்கீகாரம் இன்று வரை கிடைக்கல. ஏன்னா நல்ல விஷயங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க எப்போவுமே காலதாமதம் ஆகும். ஆனால் கெட்ட விஷயங்களுக்கு மிக சீக்கிரமாக அங்கீகாரம் கிடைச்சிரும். அதற்கு உதாரணமாக பர்கரும் பீஸாவுமே நம்ம சொல்லிடலாம். நல்ல விஷயம் காலதாமதம் ஆனாலும் நிலச்சி நிற்கும். நம்முடைய இட்லியும் உலக அளவில் மிகச்சிறந்த ஒரு உணவு பதார்த்தமாக விளங்கும். இந்த சங்க காலத்தில் இட்லி பற்றிய ஒரு குறிப்பு சொல்லக்கூடிய காரணம் என்னம்னா, நம்மளுடைய உணவு முறைகளில், நம்முடைய உணவு பதார்த்தங்களில் எப்போவுமே உடலுக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த உலகுக்கு தந்துட்டு போயிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு உணவான இந்த இட்லி அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் கடல் வழியாக வாணிபம் செய்யறதுக்கு பல்வேறு நாடுகளுக்கு போனாங்க. அப்படி பல்வேறு நாடுகளுக்கு போன அந்த பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நாடுகளுக்கு போன நம்ம முன்னோர்கள் அவங்களுடனே எடுத்து சென்ற ஒரு உணவாக இந்த இட்லி தான் இருந்திருக்கு. இந்த இட்லியினுடைய மகத்துவம் இன்னைக்கு பல்வேறு மனிதர்களுக்கு புரியாத காரணத்தினாலேயே, ஏன் நம்மளுடைய சந்ததியினருக்கு, நம்மளுடைய தலைமுறையினருக்கு இன்னைக்கு புரியாத காரணத்தால் தான் இட்லி அப்படிங்கிறது ஒரு ஒதுக்கப்பட்ட உணவாக மாறிடுச்சு. இன்னைக்கு வெளிநாட்டு உணவுகளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும், வெளிநாட்டு உணவுகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரமும் நம்மளுடைய தலை சிறந்த உணவான இட்லிக்கு கிடைக்கல. இந்த இட்லியினுடைய சிறப்புகள் இன்னும் ஓங்கணும். அதனுடைய அருமையை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம முன்னோர்கள் எப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து கண்டுபிடிச்சாங்க, எப்படி ஒவ்வொன்றையும் நம்ம உடல் நலத்துக்கு தகுந்ததாக மாற்றி கொடுத்தாங்க அப்படிங்கிற உண்மை நமக்கு புரியும். செப்பேடுகள் பண்டைய தமிழ் மன்னர்களும் பிறரும் கோயில்கள், அறநிலையங்கள், அறவோர், அறிஞர் ஆகியோருக்கு நிலம் முதலிய கொடை வழங்கியுள்ளனர். அதற்கு பனை ஓலையில் செய்து கொடுத்த பிடிபாடு, இன்று டாக்குமெண்ட் என்று சொல்வோமே அது. அந்த பிடிபாடு கல்லிலும் செம்பிலும் வெட்டப்படும். கல்வெட்டு பொது இடத்திலும் செப்பு பட்டய தானம் பெற்றவர் இடத்திலும் இருக்கும். அறம் அழியாதிருக்க வேண்டும், அறக்கொடை பற்றிய பிடிபாடும் அழியாதிருக்க வேண்டும் என்று முன்னோர் கருதினர். அங்கனம் ஒன்றுக்கு மேற்பட்ட செப்பேடுகள் செப்பு வளையத்தில் கோர்க்கப்பட்டு வளையத்தின் இரு முனையும் பொருத்தப்பட்டு பொருத்து வாயில் அக்காலத்து அரச லட்சணை பதிக்கப்பட்டு இருந்தது. செப்பு பட்டயங்கள் பெரும்பாலும் இரு மொழிகளிலும் எழுதப்பட்டிருக்கும். முதலில் சமஸ்கிருதத்தில் மன்னனின் குலமுறை புலப்படுத்தப்படும். அடுத்து கொடை பற்றிய செய்தி குறிக்கப்படும். பின்னர் தமிழ் மொழியில் கொடையும் கொடைநிலம் பற்றிய எல்லைகளும் விளக்கமாக குறிப்பதுடன் அக்கொடையை எவர் காத்து எப்படி தொடர்ந்து நடத்தி வர வேண்டும் என்பதும் விளக்கப்பட்டிருக்கும். பின்னர் சூரியனும் சந்திரனும் உள்ளவரை இது நடைபெற வேண்டும் என்றும் விருப்பம் புலப்படுத்தப்படும். இறுதியில் அறம் காப்போருக்கு வணக்கமும் அறம் அழிப்பாருக்கு சாபமும் காணப்படும். தமிழகத்தில் பல்லவர், பாண்டியர், சோழர், விஜயநகர அரசர், நாயக்கர் முதலியோரின் செப்பேடுகள் கிடைத்துள்ளன. அவை தமிழக வரலாற்றை உணர்த்த, புரிய வைக்க பேருதவியாக விளங்கி வருகின்றன. ஒரு குடும்பம் அப்படின்னா என்ன, வாழ்க்கை அப்படின்னா என்ன, கணவன் மனைவினா யார், இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒருத்தரை விட்டு கொடுத்து வாழணும், வாழ்வியல் நெறிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி எல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எழுதப்பட்ட திருக்குறளில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அறம், பொருள், இன்பம் இப்படி பகுத்து வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே இந்த திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கு. சங்க இலக்கியமான இந்த திருக்குறள் உலக அளவில் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூலாக உலக அளவில் மிகப்பெரிய அந்தஸ்து பெற்ற ஒரு நூலாகவும் இன்னைக்கு விளங்கிட்டு இருக்கு. திருக்குறளில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயமும்
எல்லா மக்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய காரணத்தினால தான் சங்க இலக்கியங்களில் மிக 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 முக்கியமான மிக 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 சிறப்பு வாய்ந்த ஒரு நூலாக நம்முடைய திருக்குறள் இடம்பெற்றிருக்கு. இந்த திருக்குறளினுடைய கருத்துக்கள் படி, இந்த திருக்குறள் நமக்கு சொல்லித்தந்த பாடத்தின்படி நம்ம வாழ்க்கையை நடத்தணும்னா நிச்சயமாக நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, சமுதாய வாழ்க்கையும் சரி, நாட்டினுடைய வளர்ச்சியும் சரி மிகச் சிறப்பான பாதையில் பயணிக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பல்வேறு தகவல்களுடைய பொக்கிஷங்களாக இருக்கக்கூடிய நம்ம முன்னோர்களுடைய ஒவ்வொரு சாதனைகளும் இன்னும் அலசப்படும். இது 8ஆம் அறிவு. எட்டாத அறிவை எட்டி பிடிக்கும் முயற்சிதான் இந்த 8ஆம் அறிவு. நன்றி, வணக்கம்.